வெல்கம் டு RCM தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நியூட்ரி சார்ஜ் உமன். இந்த நியூட்ரி சார்ஜ் உமன் டேப்லெட்டை யாரெல்லாம் எடுத்துக்கணும், எதனால் எடுத்துக்கணும், அதனுடைய பெனிஃபிட் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த நியூட்ரி சார்ஜ் உமன் யாருக்கு தேவைப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, ஏஜ் அட்டன் பண்ண பிறகு தான் இது தேவைப்படும். 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு மாதவிடாய் நின்றுடும். 55 வயசுலலாம் மாதவிடாய் நின்று போயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த டேப்லெட் தேவைப்படாது. இப்போ நான் ஏன் இதை நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் மாதம் வருது. அவங்களுக்கு மாதம் பிளட்டு லாஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு 1.6 மில்லிகிராம் mg அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பிளட்டு ஒரு நாளைக்கு லாஸ் ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் எடுக்கிறதில்ல. ஸோ பெண்கள் தான் இரத்த சோகை அப்படின்றத நோயால் தாக்கப்படுறாங்க. அது நோயின்னு சொல்ல முடியாது, அது ஒரு குறைபாடு, உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த அனிமியா அப்படின்றது பெண்களை எப்படிலாம் பாதிப்படைய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறதுல சிரமம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில பெண்களுக்கு காலையில் தூங்கி எழுந்தால் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். தலைவலி, தீராத தலைவலி, எப்பவும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கிறது. முடி உதிர்தல், நம்மளுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும். அது ஏன்னு நமக்கு தெரியாது. நம்ம எண்ணெயெல்லாம் வாங்கி பூசுவோம். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது செடி மேலே ஊற்றுறது கிடையாது, வேரில் தான் ஊற்றணும். ஏன்னா வேரில் ஊற்றினா தான் அது செடி நல்லா வளரும். அதே மாதிரி தான் நாம் நமக்கு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா நாம் நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை நம்ம சாப்பிடணும். அதை விட்டுட்டு நம்ம முடி கொட்டுது அப்படின்னு ஹேர் ஆயிலை வாங்கி மாற்றி தேய்க்கிறதுனால நமக்கு முடி கொட்டுறது நிற்க போகிறதில்ல. அடுத்தது வளர்ச்சி தடை அப்படின்னா, சில பெண்கள் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க ஒரு 15 வயசு அப்படின்னா அதை பார்த்தா ஒரு 12 வயசு மாதிரி தெரியும். அவங்க வயதுக்கேற்ற அந்த உயரம், அந்த எடை இருக்காது. அந்த வயசுக்கேற்ற உடையும் அந்த வயசுக்கேற்ற உயரமும் எடையும் எந்த பெண்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு அனிமிக் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கை ஜில்லுன்னு இருக்கிறது, உடல் வறட்சி, நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடுது. நம்ம என்னதான் க்ரீமை போட்டு தேய்ச்சாலும் அந்த வறட்சி நீங்கவே நீங்காது. ஏன்னா அவங்களுக்கு இரத்த சோகை நோய் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினை லோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புகளில் கட்டி வர்றது, நாக்கில் கட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இரத்த சோகை அப்படின்றத நினைத்துக்கலாம். கால்சியம் சத்து குறைபாடு உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா நகம் உடையிறது, அவங்க உயரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது, ஒரு பொருளை தூக்கிறதுல அவங்க கவனமாக தான் தூக்குவாங்க, ஆனால் கீழே போட்டுடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு டப்பாவை கொடுத்து திறக்க சொன்னால் அவங்களால அந்த மூடியை கூட திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, உட்காந்து எழுந்துக்கும் போது டடக்குன்னு சத்தம் கேட்குறது. அந்த ஜாயிண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சத்தம் கேட்கும். அது அந்த போன் வீக்னஸ் தான் காட்டுறது. ஸோ கால்சியம் குறைபாடு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த நியூட்ரி சார்ஜ் உமனை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னா இதில் மொத்தம் 30 டேப்லெட் இருக்கும். டெய்லி ஒவ்வொன்று போட்டால் போதும். இந்த டேப்லெட்டில் ஒரே ஒரு டேப்லெட்டில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 எசென்ஷியல் நியூட்ரிஷன் இருக்குது, 13 விட்டமின்ஸ் இருக்குது, 13 மினரல்ஸ் இருக்குது, 13 ஃப்ரூட் பிளண்ட் இருக்குது, 6 பொட்டானிக்கல்ஸ், 5 அமினோ ஆசிட் இருக்குது. ஆனால் இந்த நியூட்ரி சார்ஜே மற்ற கம்பெனிகளும் தயாரிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், மினரல், ஃப்ரூட்ஸ் பிளண்ட், இந்த பொட்டானிக்கல்ஸ், அமினோ ஆசிட் இது எதுவுமே கிடையாது. எசென்ஷியல் நியூட்ரிஷனும் 23, 24, 25, 27 இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 50 இருக்குது. இந்த நியூட்ரி சார்ஜ் உமனை பழங்களாலேயும் பூக்களாலேயும் தான் செய்திருக்காங்க. அதனால் இது பியூர் வெஜ் தான். அப்புறம் அது RCM ப்ராடக்ட். ஸோ RCM ப்ராடக்ட்னாலே கெமிக்கல் ஃப்ரீ, அதனால் பயம் இல்லாமல் இதை பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன் நம்ம பெண்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது 13 வயசில் பூப்படையுது. 13 வயசு முடிஞ்சு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அந்த குழந்தை அந்த பெண் 20லேருந்து 25க்குள்ளே
கன்சீவ் ஆகுறாங்க. ஆனால் வந்து உடம்புல வந்து இரத்த சோகை இருந்ததுன்னா அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, அப்புறம் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் குழந்தை பிறக்கிறதுல ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் இரத்த சோகை தான். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒய்ஃப் ரொம்ப ரத்த சோகையாக இருக்காங்கங்க, நிறைய காய்கறிகள் கொடுங்க, நிறைய கீரை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால் டெய்லியும் கீரையை சாப்பிட முடியாது. அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் அந்த சத்துக்கள் முழுமையாக நம்மளை போய் அடையுதா அப்படின்றது நமக்கும் தெரியாது. அதனால் இப்போ இந்த ஒரு டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான, இப்போ இந்த ஒரு டேப்லெட்டில் 23 மில்லிகிராம் அயன் இருக்குது. 2 glasses ஆஃப் மில்க் கால்சியம் சத்து இருக்குது. ஒரு பெண்ணுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த நியூட்ரிசார்ஜ் உமனில் கிடைக்குது. அதனால் இதை பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து குழந்தையோட மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி பால் கொடுக்கும் தாய்மார்கள் இவங்களும் வந்து இந்த நியூட்ரிசார்ஜை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கன்சீவாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து பெண்கள் அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் உமனை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய என்னென்ன குறைகள் இருக்கோ, மூச்சு விடுறதுல சிரமம், தலை சுத்தல், முடி உதிர்தல், இது மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ இந்த நியூட்ரிசார்ஜை எடுத்து உங்களுடைய உடம்பை வந்து நல்லா வலிமையாக வச்சுக்கோங்க, மனசையும் வலிமையாக வச்சுக்கோங்க.